அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு கடற்கரையில வந்து போர்ச்சுகீசியர்கள் கால் பதித்து பல வருடங்கள் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 400 வருடங்கள் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் போர்ச்சுகீசியர்கள் மதகுருவுடன் 25 பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அதிலும் நாகசாகி அப்படின்ற ஒரு இடத்துல அறையப்பட்டிருக்காங்க. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கிறது? இதுல வாஸ்கோடகாமாவும் வந்து இணைந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நிலைப்பாட்டுல இந்த விஷயம் எவ்வாறு நடைபெற்றது? அவர் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுல கால் பதிப்பதற்கான காரணம் என்ன? இது குறித்த விரிவான தகவலை தாங்க இன்னைக்கு நாம வரலாற்று நிகழ்விட பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜப்பானின் நாகசாகி நகர்ல வந்து இந்திய மத போதகருடன் 25 பேர் சிலுவையில் அறையப்பட்டது ஏன்? இந்த சம்பவம் நடந்து 400 ஆண்டுகளுக்கும் மேலாகிருச்சு. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கால் பதித்து பல ஆண்டுகளும் கடந்திருந்தன. கடந்த 1498 வாஸ்கோ காமா கோழிக்கோடு வந்த பிறகு போர்ச்சுகீசியர்கள் வர்த்தகம் மற்றும் மத பிரச்சாரத்திற்கான முக்கியமான இடங்களை இந்திய நிலப்பரப்பில் தேடத் தொடங்கினாங்க. கடந்த 1510 அல்போன்சோ டி அல்புகெர்கோவாவுக்கு வந்து வடக்கு பகுதிகளின் மீது தனது கவனத்தை திருப்பினார். விரைவில் போர்ச்சுகீசியர்களின் விருப்பம் நிறைவேறியது. 1513 ஆண்டில் போர்த்துகீசியர்கள் ரெவ்தண்டாவில் ஒரு சிறிய கோட்டையை கட்ட அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. பிறகு அவர்கள் தானே கல்யாண், தாராப்பூர் போன்ற கிராமங்களின் மீது தங்கள் பார்வையை பதித்தனர். அவர்களின் பார்வை அடுத்தபடியாக வசாய் நகரில் ஏற்கனவே இருந்த சிறிய கோட்டை தளத்தில் பதிந்தது. குறுகிய காலகட்டத்தில் 1533 போர்ச்சுகீசியர்கள் வசாய்க்கோட்டை பகுதியை கைப்பற்றி அடுத்த 200 ஆண்டுகளுக்கு தங்கள் காலடியை அங்கு உறுதியாக நிலைநிறுத்தி கொண்டாங்க. இப்படியாக வேரூன்றிய அவர்கள் மகாராஷ்டிராவின் வரலாற்றையும் நிலவியலையும் மாற்றியது மட்டுமில்லாம அதன் மதம் மற்றும் கலாச்சாரத்திலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. பன்முக கலாச்சாரத்தை கொண்ட மகாராஷ்டிராவின் அடையாளத்தில் மற்றும் ஒரு புதிய மதம், கலாச்சாரம் மற்றும் மொழி சேர்க்கப்பட்டது. போர், மிரட்டல், வற்புறுத்தல் ஆகிய நிகழ்வுகளுக்கும் இதுல பங்கு இருந்தது என்பதை மறுக்க முடியாது. வசாய் மும்பைக்கு வடக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். ஒரு காலத்துல தானே மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த இந்நகரம் தற்போது பால்கர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரமாகவே இருக்கிறது. இது பிரிட்டிஷ் காலத்தில் பேசின் எனும் அழைக்கப்பட்டிருந்தது. போர்ச்சுகீசியர்கள் இங்கு எவ்வாறு தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். வட இந்தியாவின் போர்த்துகீசிய மாகாணத்தின் பெயர் புரோவின்சியா டோ நோட்டோ. வடக்கில் டமானில் இருந்து தெற்கில் கரக்சா வரை சுமார் 200 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி இதில் அடங்கும். இதில் டையூ தீவு, சவுல் ஆகியவையும் அடங்கும். வசாய் அவர்களுக்கு மாகாணத்தின் தலைநகராக இருந்தது. குஜராத் சுல்தான் முகலாயர்களை எதிர்த்து போராட உதவி கோரி வசாய் நகரின் கட்டுப்பாட்டை போர்ச்சுகீசியர்களுக்கு வழங்கினாங்க. இங்கு போர்ச்சுகீசியர்கள் நீண்ட காலம் தங்கள் கட்டுப்பாட்டை தக்க வைத்தாங்க. அது மட்டும் இல்லாம அறிஞர் ஸ்ரீதத்தா ரவுத் கூற்றுப்படி இந்த கோட்டை குஜராத் சுல்தானுடன் நேரடி தொடர்பை கொண்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் போங்கலோ மன்னர்களால் கட்டப்பட்டதற்கான குறிப்புகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு கோட்டையும் சில கட்டுமானங்களும் கட்டப்பட்டிருந்தது. அவை என்றும் காணப்படுகின்றன என்கிறார் அவர். போர்ச்சுகீசிய காலத்தில் குஜராத் சுல்தானின் போது செய்யப்பட்ட மிதமான கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் பெரிய அளவிலான கட்டுமான பணிகள் புதிய தோற்றத்தை கொடுக்க தொடங்கின. போர்ச்சுகீசியர்கள் விரைவாக கோட்டைகள், தேவாலயங்கள், கட்டிடங்கள், குடியிருப்புகள் மற்றும் வெளிப்புறத்தில் கோபுரங்களை கொண்ட ஒரு பெரிய கோட்டையை கட்டத் தொடங்கினர். வசாய் கோட்டை பிரதேசம் ஒரு தீவு போன்றது. மேற்கில் அரபிக்கடல் இருக்கிறது. தெற்கில் தென்மேற்கிலும் உல்ஹாக் நதி இருக்கிறது. இது வசாய் விரிகுடா என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படியாக போர்ச்சுகீசியர்கள் இந்த கோட்டையில் ஒரு நகரம் போன்ற அமைப்பை உருவாக்கினர். அதாவது நிலத்துடன் இணைக்கப்பட்ட ஆனால் நீரால் சூழப்பட்ட ஒரு
நகரம். அவர்கள் 1536 முதல் 1739 வரை கோட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தனர். அதன் பிறகு அது மராட்டிய பேரரசில் இணைக்கப்பட்டிருந்தது. கடந்த 1536வது ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இந்த நகரத்தை நிறுவி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்களையும் கட்டினாங்க. மகாராஷ்டிராவில் வசிப்போருக்கும் இந்தியாவில் கோட்டைகளை விரும்பும் நபர்களுக்கும் வசாய் என்ற பெயர் தெரியாமல் இருப்பது அரிது. மகாராஷ்டிராவின் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய வசாய் கோட்டை கடந்த 400 ஆண்டுகால வரலாற்றுக்கு சாட்சியாகவே விளங்குகிறது. வசாய் கோட்டையின் மிக முக்கியமான அம்சம் அது பல கோபுரங்களை கொண்ட வலுவான கோட்டை என்பதுதான். இந்த கோட்டைக்கு 2 வாயில்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று பிரதான நிலப்பகுதியை நோக்கியும் மற்றொன்று விரிகுடாவை நோக்கியும் இருந்தன. இந்த கோட்டையின் சுவர்களில் சவோ செபாஸ்டியவோ, சாவோ பாலோ, சாவோ பெட்ரோ, புனித பிரான்சிஸ் சேவியர் போன்ற பல கோபுரங்களும் இருக்கின்றன. இந்த கோட்டையில் 3 தேவாலயங்கள் மற்றும் கத்தோலிக்க படிப்புகளுக்கான கல்லூரிகளும் இருக்கின்றன. அதனுள்ளே இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டையிலேயே ஒரு சிறைச்சாலையும் ஒரு நீதிமன்றமும் இருக்கின்றன. கோபுரங்களுக்கு யஷ்வந்த், கல்யாண், பவானி, மார்டன், பேடல், தர்யா என்று பெயரிடப்பட்டது. வசாய் கோட்டையை சுற்றி ஒரு நகரம் உருவெடுக்க தொடங்கியதும் அதே போல மராட்டியர்கள் 1739 முதல் மராட்டிய பேரரசு வரை, அதாவது 1818 வரை அதை ஆட்சி செய்தாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் காலத்தில் அதன் மீது அதிக கவனம் செலுத்தப்படவில்லை. ஆங்கிலேயர்கள் கோட்டையை ஒரு தொழிற்சாலைக்காக வாடகை எடுத்தனர். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அதன் சரிவு தொடர்ந்தது. பிரிட்டிஷர் இந்த கோட்டையை சர்க்கரை ஆலைக்காக லிட்டில்வுட் என்ற நபருக்கு கொடுத்தாங்க. இருப்பினும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காததால கடன்ல இருந்த லிட்டில்வுட் கோட்டையில் இருந்த கற்களை வச்சு பணம் திரட்ட தொடங்கினார். பிரிட்டிஷ் காலத்துல மும்பையில் பெரிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த கட்டுமானங்களுக்கு கோட்டையில் இருந்து வந்த கற்களும் பயன்படுத்தப்பட்டது. போர்ச்சுகீசிய காலனியின் செல்வந்தர்கள் பிடல்கோட்டி வசாய், அதாவது வசாய் பிரபுகள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர்கள் பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரத்தை நிறுவியவுடன் மதத்தை பரப்புவதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கியிருந்தாங்க. அதே போல முனைவர் ராஜின் கூற்றின்படி அந்த நேரத்தில் போர்ச்சுகீசியர்கள் தங்கள் வீரர்களை, உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து கொள்ள ஊக்குவித்தாங்களாம். அதனால போர்ச்சுகீசிய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் கோவா, சால், வசாய், டயூ, டாமன் காலனிகளில் இது போன்ற திருமணங்கள் நடந்திருக்கு. இந்த திருமணம் அவர்களின் பெற்றோர் கோட்டைக்குள் வாழவும் தங்கள் இராணுவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பிற தொழில்களை மேற்கொள்ளவும் அவர்களை அனுமதித்தது. இதன் விளைவா கொன்சாப் சார் கார்சியா தனது குழந்தை பருவத்தை கோட்டையில் கிடைத்தார். அவர் விரைவில் தனது பெற்றோரின் ஆதரவை இழந்தாலும் அவருக்கு ஒரு ஜெய்சிட் மடாலயத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இருப்பினும் இந்த ஆதரவு நீண்ட காலம் நீடிக்கல. வெளியாட்களினுடைய வருகைக்கு ஜப்பானுக்கு சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறுவதற்கு உள்ளூர் மதத்தை பின்பற்றும் மக்களும் அவர்களின் மத போதகர்களும் காரணங்களை கண்டறிய தொடங்கினாங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வசாய் துறவியின் அடையாளம் இன்றும் வசாய் மக்களால் பாதுகாக்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம 1549வது ஆண்டு வசாய் கோட்டையில ஒரு பெரிய தேவாலயமும் கட்டப்பட்டிருந்தது. அதோடு ஒரு ஆதரவற்றோர் இல்லம், ஒரு பள்ளியும் நடத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா கின்ஸ்பாயின் நினைவை பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. அகாஷியில் இருக்கக்கூடிய கொன்சாவாஸின் அசல் வீட்டை ஒரு நினைவு சின்னமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு.